கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து பாடலையும் செய்தியையும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து கவனியுங்கள். அது நிச்சயமாக உங்களோடு கூட பேசும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, உருவமதில் அன்பு வைத்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேரு சொல்லி அழைத்தறிந்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேரு சொல்லி அழைத்தறிந்தீரே. தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, உருவமதில் அன்பு வைத்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேரு சொல்லி அழைத்தறிந்தீரே. சுயநலத்தின் ஆவி எனக்கு வேண்டாம், பிறநலத்தின் ஆவி தாருமே. சுயநலத்தின் ஆவி எனக்கு வேண்டாம், பிறநலத்தின் ஆவி தாருமே. பொறாமையின் ஆவி எனக்கு வேண்டாம், தாழ்மையின் ஆவி தாருமே. தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, உருவமதில் அன்பு வைத்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேரு சொல்லி அழைத்தறிந்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேரு சொல்லி அழைத்தறிந்தீரே. தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, உள்ளமதில் அன்பு வைத்தீரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே பேரு சொல்லி அழைத்தறிந்தீரே. தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாக தெய்வம் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு இணங்கி அவர் அண்டைக்கு வந்தால் நிச்சயமாக உதவி செய்வார். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியாம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தில் ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த ஆண்டில்
விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். அவன் ஒரு கேராரூரில் போய் குடியிருக்கிறான். ஆபிரகாமின் நாட்களில் வந்தது போல ஒரு பஞ்சம் இந்த ஈசாக்கின் நாட்களில் வந்தது. அப்பொழுது அவன் குடியிருக்கும்படியாக பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேராரூரில் ஏற்கனவே ஆபிரகாமும் போய் குடியிருந்தார். அந்த கேராரூரில் இருக்கிற அபிமெலேக்கு இந்த ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமுக்கு சில நன்மைகளை எல்லாம், சில தேசங்களை எல்லாம், சில குறிப்பிட்ட பகுதிகளை எல்லாம், சில துறவுகளை எல்லாம் கொடுத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணினான் என்று நீங்கள் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. அந்த இடத்திற்கு இப்போ மகனாகிய ஈசாக்கு வருகிறார். தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரம் அது. தகப்பனுக்கு அவன் கொடுத்ததான அந்த துறவுகளை எல்லாம் வெட்டி மறுபடியும் அதில் விவசாயம் செய்து அவன் நன்மையை பெறணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஊரில் இருக்கிறதான மக்கள் அவங்க மேலே பொறாமை கொண்டு அவங்க துறவுகளை எல்லாம் மண்ணினால் நிரப்பி தூர்த்து போடுகிறதை பார்க்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் என்பது ஒரு பொறாமை நிறைந்த உலகம். ஒரு சின்ன காரியத்தில் கூட நீங்கள் ஒரு உயர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா உடனே நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம மேலே பொறாமை கொள்வாங்க. சிலர் அந்த பொறாமையை பல விதத்தில் வெளிப்படுத்துவாங்க. சிலர் உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு ஒரு நய வஞ்சகமாக நம்மளை பற்றி தூசிக்கவும் நமக்கு விரோதமாக பேசவும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு உண்மையான மனுஷனுடைய உயர்வை எந்த ஒரு பொறாமை கண்களோடு பார்க்கிற மனிதர்களாலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஈசாக்கை போல உண்மையுள்ளவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு பயந்து இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படி உங்களுக்கு ஒரு உயர்வு வரும். அந்த உயர்வை தடுத்து நிறுத்த இந்த பூமியில் எத்தனை மனிதர்கள் வன்கண்ணுகளோடு பொறாமைகளோடு எழும்பினாலும் அவங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. இவங்க பாருங்கள், அந்த துறவுகளெல்லாம் மண்ணினால் நிரப்பி தூர்த்து போடுறாங்க. உடனே அபிமெலேக்கு ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, நீர் எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனான. இவனை விட அபிமெலேக்கை விட ஈசாக்கு பலத்தவனானது தான் அவனுக்கு பொறாமைக்கு காரணம். உடனே அவன் அங்கேருந்து புறப்பட்டு கேராருன்னு பள்ளத்தாக்கில் போய் கூடாரம் போடுறார். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் அவங்க நீரூற்றுக்களை பள்ளத்தாக்கில் அந்த ஈசாக்குடைய வேலைக்காரங்க பள்ளத்தாக்கில் வெட்டும்போது அங்கே ஆண்டவர் சுரக்கும் நீரூற்றை அவங்களுக்கு கொடுத்தார். அங்கேயும் என்ன உண்டாயிட்டுனா வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம் உண்டான உடனே அந்த இடத்துக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். வேறொரு துறவை வெட்டும்போது அங்கேயும் வாக்குவாதம் உண்டாகிறது. அதற்கு சித்தினா என்று பெயரிட்டுட்டு அப்புறம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு இடத்துல போய் வெட்டும்போது அங்கே வாக்குவாதமே உண்டாகலை. அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக தேவனை நேசிக்கிறவங்க வனாந்திரத்தில் போய் துறவு வெட்டினாலும் அங்கேயும் ஆண்டவர் அவங்களுக்கு நீரூற்ற வர பண்ணுவார். பொறாமை பண்ணுறவங்க பொறாமைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மேன்மை வராது. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். பொறாமை என்பது ஒரு பெரிய எலும்புருக்கியாக இருக்கிறது. இந்த பொறாமைப்படுகிறவங்க மற்றவங்க மேலே பொறாமைப்பட்டு அவங்களே உருகி போயிடுவாங்க. ஆனால் நம்மளை பாதிக்காது. இந்த ஈசாக்கை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்துறார். பொறாமைப்பட்டவர்களுக்கு முன்பாக உயர்த்தி ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே ஆண்டவர் அவன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுறார். அதோடு கூட ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். உடனே இந்த கேராரூரினுடைய இருந்த அபிமெலேக் என்கிற ராஜாவும் அவனுடைய வேலைக்காரனும் வந்து, நிச்சயமாக உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு நாங்கள் பார்க்குறோம். உன்னை எப்படியெல்லாமோ தூர்த்து போடலாம், துரத்தி போடலாம், அழித்து போடலாம் என்றெல்லாம் நினச்சோம். ஆனால் முடியல. காரணம், ஒரே ஒரு காரணம், அதுக்கு உன் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கூட கர்த்தர் இருந்தால் யாரும் உங்களை துரத்தவும் முடியாது, தூர்த்து போடவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், ஜெயிக்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? இந்த விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொறாமைப்படாதீங்க யாரும் மேலே.
ஒருத்தருக்கு உயர்வு வருதுன்னா சந்தோஷப்படுங்க. ஒருத்தங்க ஒரு நல்ல வீட்டை கட்டுறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களுடைய நல்ல உள்ளத்தை பார்த்து உங்களை கனம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா பொறாமை குணங்களும் மாறட்டும். எங்களுக்கு விரோதமாய் பொறாமப்படுகிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் எங்களை உயர்த்துகிற நல்ல தெய்வம். நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறதை ஒவ்வொருவரும் பார்க்கத்தக்கதாக ஏசப்பா ரெகோபோத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த நாளில் அப்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.